Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம கேரளாவோட ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ரிச்சான ரெசிபி ஃபிஷ் நிர்வானா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 ஸ்லைசஸ் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மேரினேட்காக ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர், இந்த ட்ரை மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. கேரளாவில் மோஸ்ட்லி கோகோனட் ஆயில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட போடக்கூடாது. ஸோ பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இப்போ ஃபிஷ்ல அப்ளை பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour லிட் க்ளோஸ் பண்ணி மேரினேஷனுக்காக வச்சிருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். 1/2 hourக்கு அப்புறம் ஒரு கிரில் பேன் இல்லைன்னா நார்மல் பேன் எடுத்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த ஃபிஷ் ஃபுல்லாக கிரில் ஆகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் ஃபுல்லாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் காமிக்கிறேன். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துட்டு லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிளேனாக வச்சிங்கன்னா அந்த மண்சட்டியில் கிராக்ஸ் வந்துடும். ஸோ ஆயில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பனானா லீஃப் வச்சு அந்த மண்சட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ் நிர்வானா ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி. இந்த பனானா லீஃபில் தான் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. ஃபிஷ் நீங்கள் வஞ்சரம் தான் எடுக்கணுன்ட்டு இல்லை, பாம்ஃப்ரெட் இல்லைனா ஷீலா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ஃபிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மெயினாக தேங்காய் பால் தான். திக்கான தேங்காய் பால் 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்க்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த தேங்காய் பாலுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போட்டுக்கோங்க. நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளேவருக்காக இஞ்சி கொஞ்சமாக துண்டு, ஒரு 1/2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் அப்படியே இந்த மாதிரி வச்சிடலாம். ஃபுல்லாக நல்லா கொதிக்கிட்டோம். இந்த தேங்காய் பால் நல்லா உங்களுக்கு கிரேவி ஆகிட்டு அப்படியே ஃபுல்லாக வரணும். அந்த மாதிரி இருக்கணும். இது டோட்டல் டைம் 15 minutes ஆச்சு எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு. சிம் டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பாருங்கள், 15 minutesக்கு அப்புறம் இந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அந்த தேங்காய் பாலும் அந்த ஃபிஷ்ஷும் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுடலாம். ஏன்னா அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக அந்த ஃபிஷ் அப்சர்வ் பண்ணுறதுக்காக. பாருங்கள், ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆயிடுச்சு அந்த தேங்காய் பால். இது சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ளஃபியாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ரெசிபி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.